கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமலர்ச்சிகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். உங்களுடைய வேதாமலை திருப்பி வாசியுங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9ஆம் வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்லி வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். எப்படி பண்ணினார்? பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார், கண்ணீரோடு கூட அநேக ஜெபங்களை அவர் ஏறெடுத்தார் என்று சொல்லி எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அது ஜெப வாழ்க்கையாக அது காணப்பட்டது. இரவு முழுதும் அங்கே மலையிலே தங்கி அவர் ஜெபித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தனிப்பட்ட ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். சீஷர்களை கூட அவர் அனுப்பிவிட்டு மலையிலே அவர் தங்கி அவர் இரவு முழுதும் தன் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே பிதாவினிடத்திலிருந்து அவர் சத்துவத்தை பெற்றுக்கொண்டார். பிதாவினிடத்திலிருந்து அவர் திட்டம் தீர்மானங்களை அவர் அறிந்து கொள்ளும் விதமாக அவர் பலத்த சத்தத்தோடு கூட வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவர் செய்தார் என்று சொல்லி இந்த வசனங்களை வாசிக்கிறோம். அவருடைய உன்னதமான ஜெபங்களை நாம் அநேக பகுதியில் வாசித்தாலும் கூட யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அவர் ஏறெடுத்த ஜெபமானது நம்முடைய இருதயங்களை நொறுக்குகிற ஜெபமாயிருக்கிறது. ஆழ்ந்த சத்தியங்களை உள்ளடக்கிய அது ஜெபமாக அது காணப்படுகிறது. ஆனாலும் கூட நாம் பார்க்கும்பொழுது அவர் சிலுவையிலே தொங்கின பொழுது ஜெபங்களை ஏறெடுத்தார் என்று சொல்லி வசனங்கள் மூலமாக அறிகிறோம். 7 வார்த்தைகள் அவர் சொன்னார் என்று சொல்லி இந்த 4 சுவிசேஷங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த 7 வார்த்தைகளுடைய காரியங்களிலே பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெபமும் இருக்கிறது. இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொன்னார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எல்லாம் முடிந்தது என்று நாம் அதை புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக ஐ எம் தர்ஸ்டி என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். டியர் உமன் ஹியர் இஸ் யுவர் சன் என்று சொல்கிறார். ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொல்கிறார். நாம் அதை யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்லாமல் அந்த கல்லனுக்கு பரதேசிலே இடத்தை கொடுத்தார். அதை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கிறோம். மெய்யாகவே இன்று பரதேசிலே என்னோடு கூட இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். ஐ டெல் யூ த ட்ரூத் டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் என்று அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இந்த காரியத்தை விடுத்து 3 வார்த்தைகளை சொன்னார். 3மே தன் பிதாவை நோக்கி அவர் ஏறெடுத்த ஜெபமாக இருக்கிறது. அந்த 3 வார்த்தைகளை நாம் தியானித்து இந்த காலை தியானத்தை நாம் முடிப்போம். முதலாவதாக அவர் சொல்லும்பொழுது பிதாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். லூக்கா 23:34 Father forgive them for they do not know what they are doing என்று அவர் சொல்கிறார். பிதாவே இப்பொழுது இவர்கள் என்னை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், எனக்கு துன்பங்களை விளைவிக்கிறார்கள்,
இதெல்லாம் உம்முடைய திட்டமாய் இருக்கிறது என்பதை இவர்கள் அறியாமல், இவர்கள் செய்கிற இந்த காரியங்களை, படுபாதக செயலை நீர் மன்னித்தருளும் என்று அவர் சொல்லுகிறார். எப்பொழுது? சுகமாய் இருக்கும்பொழுதல்ல, சுகமாய் வீடுகளில் இருக்கும்பொழுதல்ல, சுகமாய் அங்கே சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கும் போதல்ல, பாடுபட்டு அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் அவமானப்படுத்துகிறார்கள். உடலானது மிகவும் சோர்வுற்று களைப்படைந்து இன்னும் கூட பல்வேறு வேதனைகளுக்குள்ளாக உடலானது சென்று கொண்டிருக்கிறது. சர்வலோக பாவத்தையும் சுமந்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்குகிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும். பாருங்க, யாராவது நாம் தொந்தரவை நாம் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் திரும்ப நம்மை தாக்குவார்கள். they will hurt us. அவர்கள் திரும்பவுமாக நம்மை அவர்கள் துன்பப்படுத்துவார்கள் அல்லது ஏதாவது பேசுவார்கள். ஆகவே துன்பப்படும்போது நிதானமாக இருக்கிற மனுஷனை நாம் பார்த்துருக்கிறோமா? துன்பத்தை அனுபவிக்கும்பொழுது நிதானமாக இருக்கிற மனுஷனே மேலான மனுஷன். அதை காட்டிலும் மேலானவராக தனது குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்தில் அவர் வேண்டி நிற்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வேதனை அனுபவிக்கிறார். அப்பொழுது கூட மன்னிப்பை அவர் வழங்க அவருக்கு அவருடைய மனது அவ்வளவாக உருகின மனதாக, அவருடைய மனதானது அவ்வளவு காருண்யம் நிறைந்ததாக காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய கள்ளர்கள் கூட, பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளனும் கூட மிகவும் தடித்த வார்த்தையினாலே அவன் பேசுகிறான். கீழே நின்று கொண்டிருக்கிற அநேகர் அவரை துன்புறுத்தும் வண்ணமாக வார்த்தைகளை சொல்கிறார்கள். போர்ச்சேவர்கள் சொல்கிறார்கள், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டு அவமானப்படுத்துகிறார்கள். வேதனையினால் துடிக்கிறார். அப்பொழுது கூட அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கும் விதமாக ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சிலுவையிலே தொங்கும்பொழுது மன்னிப்பை வழங்க முடிகிறது என்றால், நமக்கு துரோகம் செய்தவர்களை, நமக்கு படுபாதகங்கள் செய்தவர்களை, நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணியவர்களை, நம் காலை வாரிவிட்டவர்களை மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? அவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க முடியுமா? பாருங்கள், பலத்த சத்தத்தோடு கூட சொல்வார், பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். இந்த விதமான வார்த்தை தான் அருகாமையிலே தொங்கிக் கொண்டிருந்த இன்னொரு கல்லனை மனதை மாற்றினது. இவ்வளவு வேதனையிலும் எப்படி மனுஷர்களை மன்னிக்க முடிகிறது இவரால் என்பதை உணர்ந்துதான் அந்த ஒரு கல்லன் மனம் மாறினான். நம்மால் இந்த உலகத்திலே நாம் மாம்சத்திலே வாழும்பொழுது, நமக்கு ஜீவன் இருக்கும்பொழுது மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கும் விதமாக ஜெபத்தை ஏறெடுக்க முடிகிறதா? வேதனையில் அல்ல, சுகமாய் நாம் தரித்திருக்கும்பொழுது, சுகமாய் நாம் வசிக்கும்பொழுது நம்மால் மற்றவர்களை மன்னிக்க முடிகிறதா? அவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள். தேவாதி தேவனை கொல்லுகிறோம் என்று தெரியாமல் ஒரு குற்றவாளியை நடத்துவதைப் போல நடத்துகிறார்கள். அவருக்கு என்னவென்றே தெரியவில்லை. ஆகவே அவர்களை மன்னியும் என்று சொல்லி அப்படியாக ஒரு மன்றாட்டு ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். அப்பேற்பட்ட ஜெபங்களை நம்மால் ஏறெடுக்க முடிகிறதா? நமக்கு துரோகங்களை செய்தவர்களை, நமக்கு படுபாதகமான காரியங்களை செய்தவர்களை, நம்மை குறித்து குறை கூறினவர்களை, நம்மை அடித்தவர்களை, துன்புறுத்தினவர்களை, நம்மை வீண்பழி சுமத்தவர்களை மன்னிக்க முடிகிறதா? கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கோரி அவளை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி முழு மனதோடு கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க முடிகிறதா என்று இந்த காலை வேளையிலே நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவதாக அவர் சொன்ன வார்த்தை
என்னவென்று நாம் பார்க்கும்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பிதாவே தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அங்கலாய்ப்பான ஒரு ஜெபம். முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது அது மன்றாட்டு ஜெபமாக இருக்கிறது. பிதாவே அவர்களை மன்னியும், இவர் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்பது மன்றாட்டு ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவதாக ஒரு அங்கலாய்ப்பான ஜெபம். அநேகர் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களைத்தான் கொண்டு போக முடியும், ஒரு சில காரியங்களைத்தான் அவரிடத்தில் சொல்ல முடியும், இதெல்லாம் சொல்ல முடியாது என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கும்பொழுது பிதாவை நோக்கி அவர் அங்கலாய்ப்போடு ஜெபித்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? உரிமையோடு கூட அவர் தன் பிதாவை பார்த்து கேட்கிறார். நாம் உரிமையோடு கூட ஜெபத்திலே நாம் அவரிடத்தில் பேசியிருக்கிறோமா? ஒருவேளை சில காரியங்கள் புத்தீனமாக கூட இருக்கலாம். நம்மை வருத்தப்படுத்தினவர்கள், நம்மிடத்தில் நமக்கு மனசோர்வை உண்டு பண்ணின காரியங்கள், அல்லது நானே விழுந்து போன காரியங்கள், இதெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் கர்த்தர் கேட்பாரா என்று சொல்லி அநேக காரியங்களை அவரிடத்தில் ஜெபங்களிலே கொண்டு போகாமல் நாம் ஒதுக்கி விடுகிறோம். ஜெபம் என்பது நம்மை படைத்த தேவனுக்கும் பிதாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை குறிக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் கூட அவரிடத்தில் சொல்ல முடியும். ஜெபம் என்பது கேட்பது மாத்திரமல்ல, அநேக தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் என்பது பிதாவினிடத்திலிருந்து நாம் கேட்பது என்று அநேகர் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார். கேட்பது மாத்திரமல்ல, அது உறவாடுவது. ஒரு நல்ல நண்பர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த நல்ல நண்பர் யாரிடமும் உங்களுடைய ரகசியத்தை சொல்ல மாட்டார் என்று நன்கு அறிந்த பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் என்ன பண்ணுவீங்க? சொல்லிவிடுவீர்கள். உங்களுடைய உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய பலகீனங்கள் எல்லாவற்றையுமே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த காரியங்கள் எல்லாவற்றையுமே என்ன பண்ணுவீங்க? தகப்பனிடத்தில் தாயிடத்தில் கூட சொல்ல மாட்டீங்க. உங்கள் நல்ல நண்பன் உங்களுக்கு வாய்த்தான் என்று சொன்னால் அதுவும் கூட சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுகிற, அதாவது ரகசியங்களை ஒருவரிடத்திலும் சொல்லாத ஒரு நண்பன் உங்களுக்கு கிடைப்பான் என்று சொன்னால் என்ன செய்வீங்க? எல்லாவற்றையும் சொல்லுவீர்கள். அந்த நண்பன் அதற்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பான் என்பதற்காக அல்ல, எல்லாவற்றுக்கும் அதற்கான தீர்வை சொல்லுவான் என்பதற்காக அல்ல, அவனிடத்தில் நான் சொல்ல வேண்டும், அவன் தீர்வு கொடுப்பான் என்பதற்காக அல்ல. அவன் என்னை கூர்ந்து கேட்பான். அவன் அதை கேட்ட பிறகு யாரிடமும் சொல்ல மாட்டான், அதை மனதிலே வைத்து கொள்வான் என்றால் தீர்வுக்காக அல்ல, எனது மனபாரங்களை நான் கொட்டி விடுவதற்கு ஒரு நண்பன். ஆகவே பாருங்கள், இந்த இடத்துல அங்கலாய்ப்பாக அவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் கேட்கிறார், பிதாவை நோக்கி கேட்கிறார். உம்மோடு கூட நான் ஒன்றாய் இருந்தேனே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் பொழுது ஒன்றாய் இருந்தோமே, எது உம்மை விட்டு என்னை பிரித்தது? இதை என்னால் தாங்க முடியவில்லை. ஆகவே அவர் அங்கலாய்ப்பாக சொல்லுகிறார். அங்கலாய்ப்பாக நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையுமே ஆண்டவருக்கு கூர்ந்து கேட்கிறார். பரவாயில்ல, உங்களுடைய இருதயம் முழுவதுமே என்ன செய்யலாம்? அவர் முன்பாக கொட்டி விடலாம். அவர் ஒரு இடத்திலும் சொல்லவே மாட்டார். என் மகன் இவ்வளவு தோல்விகளை அவன் அடைந்திருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இவ்வளவு தோல்விகள், இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று யாரிடமுமே சொல்ல மாட்டார். ஆகவே எல்லாவற்றையுமே அங்கே பிதாவின் இடத்திலே சொல்ல முடியும். அதற்கு உதாரணத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்ப்பான ஜெபம். நாமும் கூட நம்முடைய ஜெபங்களிலே எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே கொண்டு போக முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியாக இரண்டாவதாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம்
23:46 நாம் வாசிக்கும்போது, ஃபாதர் இன்டு யுவர் ஹேண்ட் ஐ கமிட் மை ஸ்பிரிட் என்று சொல்கிறார். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் யாரிடத்தில் நம்மளுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கணும்? பிதாவின் இடத்துல. ஐ கமெண்ட் மை ஸ்பிரிட் என்று சொல்கிறார். இன்டு யுவர் ஹேண்ட் ஐ கமிட் மை ஸ்பிரிட் என்று சொல்கிறார். ஆகவே நான் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் முழுவதுமாக. நான் நம்பியிருக்கிற இடத்துல தான் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்க முடியும். ஏதாவது உங்களுடைய முக்கியமான சொத்து, மற்ற காரியங்கள் யாரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்க? நீங்கள் யாரை முழுமையாக நம்புகிறீங்களோ அவர்களிடத்தில் என்ன பண்ணுவீங்க? ஒப்பு கொடுப்பீங்க. ஆகவே பிதாவே, நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஜீவனை, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறோமா? ஜெபத்தில் ஜெபிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றுக்குமே சொந்தக்காரர் யாருன்னு சொன்னால் ஆண்டவர் தான். அதை நம்ம அறிஞ்சிருக்கணும். தெர் இஸ் நோ ரிசர்வேஷன் இன் தட். எதுவுமே நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளாமல் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்க வேண்டும். ஆகவே தான் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறுவாயாக என்று கட்டளையை அவர் கொடுக்கிறார். ஆகவே முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலனோடு கூட அவரை நேசிக்கணும். உன்னுடைய ஜீவியத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? முழுமையாக அவரிடத்துல ஒப்பு கொடுத்து இருக்கணும். அப்போது தான் நம்மளுடைய ஜெபங்கள்லாம் ஆண்டவர் கேட்பார். எனக்கென்று நான் தனி தீர்மானங்களை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நானே முடிவு செய்து கொள்வேன் என்று முடிவு செய்கிறவர்கள் ஒரு நாள் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, நான் சுயமாக ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லுகிறார். பிதாவின் சித்தத்தையே நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார். நான் சுயமாக ஒன்றும் செய்வதில்லை. சுயமாக என்னுடைய சொந்த அறிவினாலே எந்த காரியத்தையுமே நான் செய்வதில்லை. ஆகவே தான் அவர்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அந்த வார்த்தை, ஃபாதர் இன்டு தை ஹேண்ட் ஐ கமிட் மை ஸ்பிரிட். என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாமும் கூட ஜெபத்தில் போகும்பொழுது அவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாக போகிறோமா? அவர் எனது வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கையின் பாதைகளை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். என்னுடைய கடைசி மூச்சு நிற்கிற வரை அவர் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவார் என்று சொல்லி உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அதுதான் அர்ப்பணிப்பு ஜெபம் என்று வாசி. ப்ரேயர் ஆஃப் டெடிகேஷன். Dedicating our life into the hands of our Lord. Safest hands of our Lord. ரொம்ப பாதுகாப்பான கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு பெயர் அர்ப்பணிப்பு ஜெபம். 3 விதமான ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏறெடுத்தார். மாம்சத்தில் அவர் இருக்கும்பொழுது அநேக ஜெபங்களை ஏறெடுத்தார். ஆனாலும் கூட சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது 7 வார்த்தைகளை சொன்னார். அதிலே 3 வார்த்தைகள் ஜெபமாக காணப்படுகிறது. முதலாவதான வார்த்தை என்ன என்று சொல்லும்பொழுது, அது மற்றவர்களை மன்னிக்கிற வார்த்தை. அது மற்றவர்களுக்காக மன்றாடுகிற ஜெபம். நாம் மற்றவர்களுக்காக மன்றாடுகிறோமா? இன்டர்செசரி ப்ரேயர் என்று நாம் அதை பார்க்கிறோம். மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோமா என்று ஆண்டவர் இந்த தினத்தில் ஒரு சிந்தனையை கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது அங்கே அங்கலாய்ப்பு ஜெபம். சில காரியங்களை நான் ஆண்டவரிடத்தில் சொல்ல மாட்டேன் என்று எதையும் ஒதுக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லுவது. அது என்னவென்று சொன்னால், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி அவர் சொன்னார். அங்கலாய்ப்பான ஜெபத்தை அவர் பண்ணினார். நாமும் கூட எந்தவித தனிப்பட்ட காரியங்களை நாம் வைத்து கொள்ளாமல், வித்தவுட் எனி ரிசர்வேஷன், we have to open our heart. முழுமையாக அவரிடத்தில் ஜெபத்தில் எல்லாவற்றையும் தனிப்பட்ட ஜெபத்தில் சொல்ல வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். மூன்றாவதாக இந்த ப்ரேயர் ஆஃப் டெடிகேஷன் என்று வாசிக்கிறோம். என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நாமும் கூட
அவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தான் இந்த ஜபத்தை அவர் கேட்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் என்று நம்மத்தில் பேசினார். சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும்போது சகலவிதமான உக்கிரக வேதனையை அவர் அடைந்து கொண்டிருக்கும்போது இந்த ஜபங்களை ஏறெடுக்க முடியும் என்று சொன்னால், நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேலைகளில் எவ்வளவு அர்ப்பணிப்பான ஒரு ஜபம், அங்கலாய்ப்பான ஒரு ஜபம், ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜபங்களை ஏறெடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.